இப்ப பிரித்தானியா பற்றியறியறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பெண் சூத்திரதாரி ஒருவரை பிரிட்டன் போலீசார் கைது செய்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த பிரித்தானிய கலவரம் என்றது வலதுசாரிகள் கையில போய் அது ஒரு மிகப்பெரிய இனக்கலவரமாக இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் என்று சொன்னா, இவ்வளவு காலமும் சட்டதிட்டங்களை ஒழுங்காக பேணக்கூடிய மக்கள், சட்டதிட்டங்களை மதிக்கிறவர்கள் என்று சொல்லி உலக பரப்பில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் பேர் வாங்கி இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த பிரித்தானியாவுக்கு உலக நாடுகள் பயண எச்சரிக்கை விடுக்கக்கூடிய தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சூத்திரதாரிய பிரிட்டன் போலீசார் கைது செய்திருக்கிறார். சோ இதற்கு பின்னுக்கு அரங்கேறி இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் இன்றைக்கு வெளியில வந்திருக்குது. அவை எப்படிப்பட்டவை, இப்ப பிரிட்டனுடைய நிலைமை எப்படி இருக்குது, இந்த பிரித்தானியாவுக்கு போக வேண்டாம், அது ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடு என்று சொல்லி இப்ப சமூக மட்டத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையான நிலவரங்கள் என்ன என்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு. என்ன விஷயம் என்று சொன்னா, இப்போ ஒரு கிழமையாவே பிரிட்டன் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. உண்மையிலேயே ஒரு சிறிய விடயம் ஒரு தவறான தகவல்களால பரப்பப்பட்டு அது ஒரு இனவாதிகள் கைக்கு போய் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இனக்கலவரமாக உலக நாடுகள் எல்லாமே கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல பிரிட்டன் அரசாங்கத்தை வச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம், 14 வருடம் ஆட்சி பின்புலம் கொண்டிருக்கக்கூடிய ரிஷி சுனக் கட்சி போன எலெக்ஷன்ல வீழ்த்தப்பட்டு இப்ப புதிய தலைவராக தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் ஆட்சி பீடம் இருக்கார். இவர் ஆட்சி அமைக்க தொடங்கினோடனே இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக கணக்க சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னா, ருவாண்டா பில் திட்டம் கேன்சல் செய்யப்பட்டது. இந்த வெளிநாட்டு மாணவர்களை உள்ளுக்கு எடுக்கிறதுல கணக்கு சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இவர்கள் எல்லாமே இந்த தீவிர வலதுசாரிகள் கட்சி என்று சொல்லி அறியப்படுறவர்களுக்கு கணக்க நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னு சொன்னா, அவர்கள் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் கருப்பினத்தவர்களை முற்றுமுழுதாக வெறுக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் இப்ப இந்த புதிய பிரதமர் செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தினதால ஒரு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு காத்திருந்தவர்கள் இந்த வலதுசாரிகள் கட்சி. இப்படி இருக்கேதான் சவுத் போர்ட் சொல்லி அழைக்கப்படுற இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த சம்பவத்தை பற்றி சொல்லாம என்ன விளக்கங்கள் பின்னுக்கு நடந்ததுன்றத பற்றி சொல்றேன். சோ அந்த சம்பவத்தை விசாரணைகள் மேற்கொண்டு வரைக்க அந்த போலீஸ் தரப்பு விசாரணை அறிக்கையை வெளியிடுறதுக்கு முன்னுக்கே இப்ப நான் இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டதா சொன்ன அந்த பெண் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு தவறான தகவல்களை சமூக வலைத்தளங்கள்ல பகிர்றா. எப்படி சொன்னா, இந்த தாக்குதல் மேற்கொண்டிருக்கக்கூடிய மாணவனுடைய பெயர் அலி அல் சக்தி என்று சொல்லியும், அவர் ஒரு பிரிட்டனுக்கு புலம்பெயர்ந்தவர்களோட படகுல வந்திருக்கக்கூடியவர் என்று சொல்லியும், இவர்களாலதான் எங்களோட பிரிட்டனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு என்று சொல்லியும் ஒரு போஸ்ட போடுறா. அது மட்டும் இல்லாம என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த தகவல்கள் உண்மை என்று சொன்னா பிரிட்டன் பற்றி எறிகிறத யாராலையுமே தடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு போஸ்ட் போடுறா. இதற்கு பிறகு ஒரு 2-3 மணித்தியாலங்கள் இது ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய போஸ்ட் என்றதை கண்டறிஞ்சு அது நீக்கப்பட்டாலும் அதற்கு இடையில அதிதீவிர வலதுசாரிகள் என்று சொல்லி அறியப்படுகிற டொம்மி ரொபின்சன் அதே போல ஆண்ட்ரூ எனப்படுபவர்கள் அவர்களுடைய சமூக வலைதளங்கள்ல இந்த போஸ்ட பகிர்ந்தோம். சோ அதற்கு பிறகுதான் இந்த சாதாரண ஒரு தாக்குதல் சம்பவம் இனவாதிகளுடைய கையில, அதாவது வலதுசாரிகளுடைய கையில இனக்கலவரமாக ஒப்படைக்கப்படுது. சோ இதுதான் இந்த இவ்வளவு பெரிய போராட்டம் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது. அதாவது வலதுசாரிகளுடைய கையில இனவாத போராட்டமாக ஒப்படைக்கிறார். யார் என்று சொன்னா, இந்த தவறான தகவல்களை பகிர்ந்திருக்கக்கூடிய குறித்த பெண். சோ இது எல்லாத்தையுமே காரணமா வச்சுக்கொண்டு இன்றைக்கு அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவர்கள் யார் என்று சொன்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரி என்று சொல்லி அறியப்படுகிற பெர்னாண்டோ ஸ்பாட் என்று சொல்லி இவர்களுடைய பெயரை குறிப்பிடணும். சோ இந்த பெண் தான் இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். இந்த பெண்ணை இன்றைக்கு விசாரணைக்கு கொண்டு வந்ததில் வழியாக இருக்கக்கூடிய தகவல்கள் என்னன்னு சொன்னா, நான் இப்படியான தகவல்களை பகிரல. அமெரிக்காவுண்ட புளோரிடா மாநிலத்தில் இருந்து ஒருவர் பகிர்ந்திருக்கக்கூடிய தகவலை தான் நான் என்னுடைய சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணானே தவிர இதற்கு எல்லாத்தையும் உருவாக்கினது நான் இல்லை என்று சொல்லி அவர்களுடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் என்று சொல்வார்கள். சோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆனா அது சார்ந்து அதிகாரிகள் கணக்க விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறோம். சோ இது சார்ந்த கணக்க சட்ட நடவடிக்கைகள் இப்ப எடுக்கப்பட்டு கொண்டு வருது. என்னதான் இருந்தாலும் இப்படி இனவாதிகளுக்கு எதிராக, அதாவது அங்க போய் இருக்கக்கூடிய கரப்பினத்தவர்களுக்கு எதிராக, புலம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்களுக்கு எதிராக இந்த வலதுசாரிகள் கட்சி போராட்டங்களை மேற்கொண்டு வந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய பிரித்தானிய அரசாங்கம் உண்மையிலேயே மிக தன்மையாக ஒரு போற்றக்கூடிய அரசாங்கம். ஏனென்று சொன்னா, இப்படி ஒரு இனவாத கலவரத்தை மிக விரைவில் அடக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்களுக்கு, கருப்பின மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக இப்ப இந்த புதிய பிரதமர் கருத்து தெரிவிச்சு கொண்டு வர. உண்மையிலேயே இந்த வெள்ளைக்காரர்களால தான் அதிக ஆசனங்களை பெற்று இன்றைக்கு ஆட்சி அமைச்சிருந்தாலும் இந்த புதிய தலைவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு கருத்து வெளியிட்டார். அதாவது முஸ்லிம் மக்களை வெளியேற்ற முடியாது, அவர்களுக்கு ஆதரவாக எங்களுடைய கட்சி, எங்களுடைய அரசாங்கம் எப்பயுமே செயற்படும் என்று சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கார். பாருங்க,
பாருங்க, இதே எங்கட நாடுகளா இருந்தா அதிக வாக்குகளை பெற்று போகக்கூடிய எந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு அதிகமாக இருக்குதோ அதை வச்சு கொண்டுதான் அரசியல் செய்வார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரிட்டனுடைய புதிய பிரதமர் வந்து எப்படிப்பட்டவர் சொன்னா, அதுகள் இல்லாம எங்கெங்கெல்லாம் நியாயங்கள் நீதிகள் நிலைநாட்டப்படுமோ அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கார். உண்மையே நேற்று பிரிட்டனில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் கண்ணக்க நிகழ்ச்சியான சம்பவங்களை ஏற்படுத்தி இருக்குது. யாரெல்லாம் இந்த சம்பவங்களை சமூக வலைதளங்களை பார்த்தீங்களோ தெரியாத, நான் கணக்கு இடத்துல நோட் பண்ணினா உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது. எப்படி என்று சொன்னா, இந்த பிரிட்டன் மக்கள் வீதிக்கு இறங்கி இப்ப நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களை செய்ய வழிகட்டிருக்கார்கள். அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் ஆதரிக்கணும், அவர்களை வரவேற்கணும், இப்ப கரப்பின மக்கள் ஆதரிக்கணும் என்று சொல்லி கணக்க பிரிட்டன் மக்களே போராட தொடங்கி இருக்கிறார்கள். இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வழிவகுத்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய செயற்பாடுகள், கணக்க பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதாவது 500 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா அதுல பல பேருக்கு 3 வருட சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்குது. அது சார்ந்து இப்ப கனப்பேரை தேடுகிறதாகவும் வந்து இந்த பிரிட்டன் அரசு தெரிவிச்சிருக்குது. கணக்க தங்கு நிலைகளை கொண்டவர்கள், அதாவது தடுப்பு நிலைகளை கொண்டவர்கள், இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் போலீஸ் அப்படி இப்படி சொல்லி கணக்க முறைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த கலவரங்கள் ஒடுக்கியிருக்காங்க. சொல்ல போனா இன்றைய அளவில் இந்த கலவரங்கள் முடிய போகுது. எப்படி என்று சொன்னா 100க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்துல இந்த பிரிட்டன் அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கையான செயற்பாடால இன்றைக்கு வெறும் 20 கலவரங்கள் தான் பிரிட்டன்ல நடந்து கொண்டிருக்குது. நேற்று 30 கலவரங்கள் தான் நடந்தது. சோ அந்த எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டிருக்குது. சோ இந்தியோட இந்த பிரிட்டன் கலவரம் முடிவுக்கு வரலாம் என்று சொல்லி நோக்கப்படுது. சோ யாரெல்லாம் இப்ப பிரித்தானியாவுக்கு போகிறதுக்காக காத்து கொண்டிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே உங்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கணக்க தகவல்களை சொல்லியிருப்பார்கள். அது மட்டும் இல்லாம இந்த யூடியூபர்ஸ் கணக்க தகவல்களை சொல்லியிருப்பாங்க, போகாதீங்க, பிரிட்டன் வந்து இனி ஒரு இனவாத நாடு, அங்க போய் வாழ முடியாது என்று சொல்லி. சோ ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிரிட்டன் வந்து இந்த இனவாதத்தை மிக சிம்பிளாக துடைச்செறிஞ்சிருக்குன்னு சொல்லணும். வேற எந்த நாடுமே கையாளாத யுத்திகளை பிரிட்டன் அரசாங்கம் கையாண்டிருக்குது. அதன் மூலம் இந்த போராட்டங்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. சோ யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு போகிறதுக்காக இருக்கீங்களோ இப்பயே உங்களோட பயண நடவடிக்கை நீங்கள் செய்து கொள்ளலாம். மிக மிக பாதுகாப்பான நாடு. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கருத்து கணிப்புலையும் சரி, நாங்கள் கொமனாக பார்க்கக்கூடியதிலையும் சரி மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை செஞ்சு கொண்டு வருகிறோம். தனிய வெள்ளைக்காரர்கள், தனிய கருப்பினத்தவர்கள் என்று சொல்லி சொல்லாம எல்லாருக்குமான பொதுவான ஒரு ஆட்சியை செஞ்சு கொண்டு வருகிறோம். அதுலயும் பிரிட்டனுடைய புதிய பிரதமர் இந்த ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கணக்கு திட்டங்கள், அதாவது 10 வருஷம் 10 இயர்ஸ் பிளான் சொல்லி ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கார். அந்த பிளான் வந்து பிரிட்டன்ல இருக்கக்கூடியவர்களை வச்சே பிரிட்டன்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறது. இப்ப இருக்கக்கூடிய நிலைகளின் அடிப்படையில் அங்க வேலை வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் பிரிட்டன்ல பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் வந்து வெளிநாட்டில இருந்து வந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்யறாரு இல்ல. சோ அவர்களுக்கு அதுக்கு ட்ரெயின் பண்றது என்று சொல்லி கணக்க புதிய திட்டங்களை கொண்டு வர, இதன் மூலமும் இந்த புலம்பெயர்தல் என்றது குறைக்கப்படும் என்று சொல்லி இவர்கள் நம்பும். சோ ஓப்பனா ஷடுனா எல்லாத்தையும் குறைக்காம நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைவோம், அதுக்கான பிளான்களை செஞ்சு கொண்டு வரோம் என்று சொல்லி ஒரு மாஸ்டர் மைண்டா செயல்பட்டு கொண்டு வரார் இந்த புதிய பிரதமர். சோ வேறு எந்த நாடுகளிலும் இல்லாதவாறு பிரிட்டன்ல இனவாதங்கள் இல்ல. அது சும்மா சமூக வலைதளங்கள்ல கட்டிவிடப்படுகிற கதைகளாக இருக்கட்டும், இல்ல இந்த ஒரு கிழமையாக நடந்திருக்கக்கூடிய போராட்டங்களை வச்சுக்கொண்டு இனி இவர்கள் எழுத போகிற ஆர்டிகல்ஸா இருக்கட்டும் பிரிட்டன்ல இனவாதம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா உண்மைக்குமே இப்ப இருக்கக்கூடிய இந்த புதிய பிரதமர் மிக இலகுவாக கையாண்டார். சொல்ல போனா இப்ப எங்கட நாடுகள் எடுத்துக்கொண்டா இன்னைக்கு 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவேந்திரத்துக்கு கூட இந்த அனுமதிகள் வழங்கப்படுறதில்லை. சுதந்திரமான நினைவேந்தல் கிடையாது. போர்ல இறந்தவர்களை நினைவேந்த முடியாது. சோ அப்படி இருக்கேங்க இன்னைக்கு பிரிட்டன் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எதுவுமே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் போராட்டங்கள் செய்யலாம், எதுவுமே செய்யலாம் என்று சொல்லி ஒப்பனான ஒரு ஆட்சியை செஞ்சு வரணும். சோ மிக 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 ஒரு நல்ல நாடு. அந்த நாடு சார்ந்து வெளியிடக்கூடிய குற்றங்கள் எல்லாத்தையும் தனிப்பட்ட ஒரு மனிதனாக என்னுடைய பார்வை, என்னுடைய கண்களுக்குள்ளால நான் பிரிட்டனை பார்க்க எல்லாமே மிக இலவாகத்தான் தெரியுது. அந்த போராட்டங்கள் முடிவுக்கு வருது. சோ இது சார்ந்தவர்களுக்கு தனியே கணக்க தண்டனைகள் கிடைக்கப்பட்டிருக்குது. போராட்டங்கள் ஈடுபட்டவருக்கு கணக்க தண்டனைகள் கிடைக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் சொல்லியிருக்கார், நான் தெரியாம இதுக்குள்ள வந்துட்டேன், இதுக்குள்ள கொண்டு வந்து என்ன திணிச்சு விட்டுட்டீங்க, சோ நான் விரும்பி இந்த போராட்டத்துக்கு வரையில, சோ இன்னும் எப்படியாவது வெளியில விடுங்கன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு தான் இந்த மக்கள் இந்த போராட்டத்துக்கு திசை மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றதுதான் உண்மையை தவிர மக்களா விரும்பி போய் இந்த புலம்பெயர் மக்களுக்கு எதிராக போராடல. சோ இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, புலம்பெயர்களை நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி பிரிட்டன் மக்கள் போராட வழிகிட்டு இருக்கார்கள். சோ மிக மிக விரைவில் இந்த பிரிட்டன் போராட்டம் என்றது முடிவுக்கு வந்துடும். மிக விரைவில் சுமூகமான சூழ்நிலைகள் திரும்பும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இது சார்ந்து அடுத்த காணொளிகள் போறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.